ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம JSON Web Tokens பற்றி பார்க்கலாம். JWTன்னு காமனாக சொல்கிறாங்கல்ல, அதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஏன் நமக்கு JSON Web Tokens தேவைப்படுது, அப்புறம் அந்த டோக்கனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதை ஏன் யூஸ் பண்ணுறாங்க, அதோட யூசேஜ் அந்த ஃப்ளோ எப்படி இருக்கும், அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ காமனாக நம்ம வந்து இது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆத்தரைசேஷனுக்கு தான். ஃபார் எக்ஸாம்பிள், காமனாக நம்ம வந்து ஒரு வெப்பேஜ் ஆக்சஸ் பண்ணுறோன்னு நினச்சிக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து கஸ்டமைசேஷன் நமக்கு ப்ரிஃபர்டு ரிசோர்ஸஸ் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது யூடியூப் ஓப்பன் பண்ணால் நம்ம லாகின் பண்ணி வச்சுருப்போம். ஏன்னா அப்போ தான் நமக்கு ஃபேவரேட்டான வீடியோஸ் வரும். நம்ம ரெக்கமெண்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது சஜஸ்ட் பண்ணும்ல, கஸ்டமைசேஷன். அதுக்காக நம்ம லாகின் பண்ணி வச்சுருப்போம், அப்படி தானே? அப்போ தான் நமக்கு ஸ்பெசிஃபிக்கான டீட்டெயில்ஸ்லாம் வரும். ஸோ அந்த லாகின்க்கு நடக்கிறது வந்து ரெஸ்ட் ஏபிஐ ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இந்த கால்ஸ்லாம் பேக் எண்டில் வந்து ரெஸ்ட் ஏபிஐ மூலமாக தான் போகும். லைக் காமன்லி வி யூஸ் கெட் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னோட யூசர் நேமும் பாஸ்வேர்டும் டைப் பண்ணி நான் ரெக்வெஸ்ட் பண்ணுவேன் சர்வருக்கு. சர்வர் வந்து என்னோட யூசர் நேமும் பாஸ்வேர்டும் வெரிஃபை பண்ணுவாங்க. சர்வரில் டேட்டா பேஸ் இருக்கும்ல, அங்கே செக் பண்ணிவிட்டு ஓகே என்னோட க்ரிடென்ஷியல் கரெக்டாக இருந்ததுன்னா அப்போ நான் என்ன ரெக்வெஸ்ட் பண்ணுறேனோ அது எனக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் லாகின் பண்ணதுக்கப்புறம் என்னோட பிளேலிஸ்ட் எதையாவது நான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிக்கோங்களேன். அப்போது எனக்கு அதுக்கு பெர்மிஷன் இருக்குதான்னு அது ஃபஸ்ட்டு செக் பண்ணும். என்னோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வச்சு தான் செக் பண்ணும். யூஸ்வலாக இப்படி தான் நடந்தது. ஓகே, இப்போது நான் வந்து ஃபர்ஸ்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து ஏதாவது ரெக்வெஸ்ட் பண்ணுவேன்ல, லைக் என்னோட இமெயிலை செக் பண்ணணும், இல்லைனா என்னோட பிளேலிஸ்ட் எதையாவது பார்க்கணும், சேவ்ட் ஃபைல்ஸ் ஏதாவது பார்க்கணும். அப்படின்னா ஒவ்வொரு டைமும் சர்வருக்கு நம்ம ஒவ்வொரு ஆக்ஷன் பண்ணும்போதும் சர்வருக்கு தானே ரெக்வெஸ்ட் போகுது. அப்போ யூஸ்வலாக காமனாக எப்படி இருந்ததுன்னா, ஒவ்வொரு டைமும் எனக்கு அதுக்கு பெர்மிஷன் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு என் யூசர் நேம் பாஸ்வேர்ட் தான் சர்வர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு ஒரு அமேசான் வெப்சைட் மாதிரி நினச்சிக்கோங்களேன். அப்போ அந்த செல்லரோட லாகின்லேருந்து இப்போ கெட் ஆர்டர்ஸ்ன்னு இருக்கு பாருங்களேன். அப்போ அந்த யூசர் வந்து அந்த செல்லருக்கு எத்தனை ஆர்டர்ஸ் இருக்கோ அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் அவங்க பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு ஆத்தென்டிகேஷனுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்னா, அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் செக் பண்ணி கரெக்டாக இருந்ததுன்னா தான் சர்வர் வந்து டிபி கிட்ட அவர் கேட்ட லிஸ்ட் ஆஃப் ஆர்டர்ஸை வாங்கி நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ அகெயின் நான் ஒரு செல்லராக இருக்கேன், எனக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் யூசரோட ஆர்டர் வேணும், ஆர்டர் நம்பர் 42 மட்டும் வேணும்னா திரும்பவும் என் கிளையண்ட்னா என்ன, நம்ம யூஸ் பண்ணுற ப்ரௌசர், குரோம் ப்ரௌசர் ஏதாவது, ஓகே, அங்கேருந்து திரும்பவும் என்னோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் சென்ட் ஆகும் சர்வருக்கு. ஒவ்வொரு டைமும் நான் ஒவ்வொரு ரெக்வெஸ்ட் பண்ணும்போதும் என்னோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அங்கே போய் செக் பண்ணி ஓகேன்னா தான் டிபி டேட்டாபேஸ்லேருந்து ரிசல்ட் வந்து நமக்கு வந்து நம்ம கேட்குற ரிசோர்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். இது வந்து ஸ்டேட்லெஸ்ஸாக இருந்தது யூஸ்வலாக. ஏன்னா சர்வரும் நம்ம யூசரை பற்றி எந்த டீட்டெயிலும் ஸ்டோர் பண்ணல, ஆனால் கிளையண்ட்டும் எதுவுமே டீட்டெயில் ஸ்டோர் பண்ணல. முன்னாடி இப்படி தான் இருந்தது. ஆனால் இப்போலாம் நம்ம வந்து கூகுளில் நம்ம சைன்இன் பண்ணியிருந்தோன்னா எப்போ திரும்ப போனாலும் நம்ம ஜிமெயில்ட்டு கிளிக் பண்ணாலே ஓப்பன் ஆயிரும்ல. நம்ம ஒவ்வொரு டைமும் ஆத்தென்டிகேஷன் கொடுக்க வேணாம். அது ஏன்னா இப்போ அவங்க ஸ்டேட்ஃபுல்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் யூசர் வந்து ஒவ்வொரு ரெக்வெஸ்ட் பண்ணும்போதும் சர்வர் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டான்ட்டு கிளையண்ட் கிட்டேருந்து சர்வர்கிட்ட போய் அதை செக் பண்ணிவிட்டு அது ரொம்ப ரிடண்டண்ட்டாக இருந்தது இல்லை, டைம் கன்சியூமிங்காக, சர்வர் ரிசோர்ஸை வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது, சர்வரை ஓவர் ஹெட் பண்ணுற மாதிரி. ஸோ அதை ஓவர் கம் பண்ணலான்ட்டு இன்னொரு டெக்னிக் கொண்டு வந்தாங்க. அது என்னென்னா செஷன். இப்போ நான் லாகின் பண்ணேன்னா என்னோட செஷன் டீட்டெயில்ஸை வந்து சர்வர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் இப்போ நான் லாகின் பண்ணிட்டேன் அப்படின்னா பேக் எண்டில் சர்வர் சைடில் வந்து நம்மளோட செஷன் டீட்டெயில்ஸ், நிறைய டீட்டெயில்ஸ் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. இப்போ லாகின் பண்ணியிருக்கேன், இப்போ என்னோட ஐடி என்ன, நேம் என்ன, அதுக்கப்புறம் எப்போ இந்த செஷன் எக்ஸ்பயர் ஆகும்னு எக்ஸ்பைரேஷன் டைம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் ஷட் டவுன் பண்ணிட்டேன்னா அது எக்ஸ்பயர் ஆயிரும். இல்லைன்னா ஒரு பேங்கிங் வெப்சைட்டாக இருந்ததுன்னா ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இன்ஆக்டிவாக இருந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பயர் ஆயிரும், செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. ஸோ சர்வர் என்ன பண்ணுன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ண உடனே நமக்குன்ட்டு ஒரு செஷன் கிரியேட் பண்ணி வச்சுக்கோம்.
செஷன்ல எல்லா டீட்டெயில்ஸ் நம்ம நேம் ஐடி எல்லா டீட்டெயில்ஸும் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அந்த செஷன் எப்போ எக்ஸ்பயர் பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அந்த செஷன் ஐடியை மட்டும் நமக்கு கிளையண்ட் சைடில் ரிட்டர்ன் பண்ணும் இப்போ பேக் எண்டில் நம்ம ப்ரௌசரில் லோக்கல் ஸ்டோரேஜில் இது சேவ் ஆயிருக்கும் இது உன்னோட செஷன் ஐடின்ட்டு அப்போ இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன ஆத்தென்டிகேட் பண்ணியாச்சு போஸ்ட் ரெக்யூஸ்ட் ஏன்னா நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து போஸ்ட்ல தானே போகும் சீக்ரெட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியலன்னா சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் போடுறேன் ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் யூசர் ஆத்தென்டிகேஷன் முடிஞ்சாச்சு சைன்இன் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அந்த செல்லர் வந்து லிஸ்ட் ஆஃப் ஆர்டர்ஸை பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா இப்போ திரும்ப சர்வர் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டானு செக் பண்ண மாட்டாங்க ஸ்ட்ரெயிட்டாக கிளையண்ட் ப்ரௌசர்லேருந்து லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து செஷன் ஐடி போயிருக்கோம்ல அந்த செஷன் ஐடி வச்சாலே அப்போது சர்வருக்கு தெரியும் ஐடி செஷன் ஐடிக்குள்ளே எல்லாமே டீட்டெயில்ஸ் அவங்க சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த செஷன் இந்த யூசரோட செஷன் டீட்டெயில்ஸ் அதை பார்த்துட்டு இமீடியட்டாக அவங்க கேட்குற ரிசோர்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க ஆர்டர் லிஸ்ட் இமீடியட்டாக ரிட்டர்ன் ஆயிரும் திரும்ப யூசர் நேம் கரெக்டாக பாஸ்வேர்ட் கரெக்டாக அந்த செக்கிங் நடக்காது ஸோ இது ஈஸியாக இருக்குல்ல ஆனால் இதுலேயும் ஒரு ப்ராப்ளம் வந்தது எப்படின்னா இது வந்து ஒரு சர்வர் மட்டும் இருக்கிறப்போ ஓகே அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் ஒரு அமேசான் மட்டும் ஒரு வில்லேஜுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறாங்க ஒரு சின்ன ஸ்கூலுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஓகேவா இருக்கும் ஏன்னா லிமிட்டட் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் ஆனால் இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாருமே யூஸ் பண்ணுறோம்ல அப்போது எல்லாரும் யூஸ் பண்ணும்போது எல்லாருக்கும் சர்வர்ஸ் ஆக்சஸாக இருக்கணும்னா என்ன பண்ணுவாங்க நிறையா சர்வர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஒரு லோட் பேலன்சர் வச்சு நிறையா சர்வர்ஸ் அது கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ நான் ரெக்வெஸ்ட் பண்ணும்போது எந்த சர்வர் ஃப்ரீயாக இருக்கோ அந்த சர்வருக்கு என்னோட ரெக்வெஸ்ட் போகும் அவங்க என்னோட டீட்டெயில்ஸை நான் கேட்குற டீட்டெயில்ஸை அனுப்புவாங்க ஆனால் இந்த செஷன் ஐடி கான்செப்ட் வந்து நிறைய சர்வர்ஸ் இருக்கும்போது ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சர்வர் ஒன்னு கிட்ட லாகின் பண்ணும்போது சர்வர் ஒன் வந்து எனக்கு லாகின் செஷன் ஐடி கொடுத்துருக்கலாம் அப்புறம் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு என்னோட ஆர்டர் லிஸ்ட்டை பார்க்கணுன்னு ரெக்வெஸ்ட் பண்ணுறேன்னா அது சர்வர் டூக்கு ஒரு வேளை போயிருக்கலாம் சர்வர் டூக்கு என்னோட செஷன் டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியாது என் செஷன் ஐடி அங்கே போனாலும் இந்த ஐடி வந்து தப்பு நான் இந்த ஐடியை கொடுக்கல அப்படின்னு சொல்லிடும் இந்த ப்ராப்ளம்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் JWT JSON Web Token அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா செஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே சர்வர் சைடில் ஸ்டோர் பண்ணுறதை விட கிளையண்ட் சைடில் ஸ்டோர் பண்ணிப்பாங்க இது ஈஸி தானே அப்போ நம்மளோட டீட்டெயில்ஸ் நம்ம லோக்கல் ப்ரௌசரில் பத்திரமா இருக்கும் ஸோ இன்னொரு சர்வர் நமக்காக அதை சேவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம சேவ் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயில்ஸ் அந்த ஐடி அந்த கிளைம் டோக்கனை மட்டும் சர்வர் சைடில் சென்ட் பண்ணால் அவங்க அதை வேலிடேட் பண்ணிவிட்டு நம்மளோட கேட்குற ரெக்வெஸ்ட்டை நமக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாங்க JSON Web Tokenங்கிறது ஒரு ஓப்பன் ஸ்டாண்டர்ட் மாதிரி டேட்டா வந்து ஷேர் பண்ணிக்கணும் செக்யூராக ஷேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம்ல சர்வர் கூட ஸோ ஃபார் தட் இட் இஸ் யூஸ்ட் ஸோ மெயினான டூ பர்பஸ் என்னென்னா ஆத்தரைசேஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்சிங் இன்ஃபர்மேஷன் ஸோ செக்யூராக ரெண்டு பார்ட்டிஸ்க்கு இடையில டேட்டா கம்யூனிகேட் பண்ணணும்னா இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆத்தரைசேஷன் அதாவது ஆத்தரைசேஷன் டிஃப்ரென்ஸ் தெரியும்ல ஸோ ஒரு டோக்கன் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும் லைக் ஹெட்டர் 3 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க ஹெட்டர் பேலோட் அண்ட் சிக்னேச்சர் மூணு செக்ஷன் இருக்கும் இப்போ நீங்கள் அதை பார்க்குறப்போ அது எப்படி இருக்கும்னா ஒரு JWT டோக்கனோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும் 3 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஹெட்டர் அதுக்கப்புறம் பேலோட் அப்புறம் தேர்டு வந்து சிக்னேச்சர் இப்போ பார்த்துருக்கீங்களா 3 கலர்ஸாக இருக்குது இது எல்லாமே அன்ரீடபிளாக தான் இருக்குது ஏன்னா இதை என்கோட் பண்ணி வச்சுருக்காங்க பேஸ் 64 என்கோடிங் யூஸ் பண்ணியிருக்காங்க என்கோட் பண்ணி வச்சுட்டு மூணையும் மர்ஜ் பண்ணியிருக்காங்க டாட் ஆப்ரேட்டர் வச்சு ஏன் இவங்க அந்த காமனாக ஃபைனல் இதை என்கோட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா ஒவ்வொருத்தரும் வேறு ப்ரௌசர் யூஸ் பண்ணுவாங்க OS யூஸ் பண்ணுவாங்க கம்பேட்டபிலிட்டி இருக்கணும்ல எல்லாராலையும் அந்த டேட்டாவை பார்க்க முடியணும் ஸோ அந்த ஒரு காமன் ஃபார்மேட்காக என்கோட் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட்டரில் எப்படி இருக்கும்னா மெயினாக 2 காம்பனன்ட்ஸ் இருக்கும் டைப் அண்ட் அல்காரிதம் இது எல்லாமே JSON ஃபார்மேட்டில் இருக்குது JSON ஃபார்மேட் உங்களுக்கு தெரியும்ல JSON Web Tokenல வந்து 3 பார்ட்ஸ் இருக்கும் ஹெட்டர் பேலோட் சிக்னேச்சர் நம்ம பார்த்தோம்ல ஸோ ஒவ்வொரு செக்ஷனையும் டீட்டெயிலாக பார்க்கலாம் இங்கே ஹெட்டரில் வந்து 2 சப் எலிமெண்ட்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் டைப் இது என்ன டைப் ஆஃப் டோக்கன் யூஸ் பண்ணுறோமோ அதை டினோட் பண்ணுது நெக்ஸ்ட் வந்து அல்காரிதம் இது என்னன்னா சைன் பண்ணுறோம்ல இந்த டேட்டா எல்லாம் சைன் ஆகி தான் இருக்கும் இந்த டோக்கன் டேட்டா ஏன்னா
வேற யூசரோட டோக்கன் நமக்கு கிடைச்சிடக்கூடாதுல்ல. ஸோ அந்த அமேசான் அந்த சர்வர் வந்து நமக்கு டோக்கன் குடுக்குறப்போ ப்ராப்பரா சைன் பண்ணி தான் குடுப்பாங்க. அவங்க பிரைவேட் கீ வச்சு சைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம பப்ளிக் கீ வச்சு வெரிஃபை பண்ணிக்கலாம். இதெல்லாம் பேக் எண்ட்ல நடக்கும். ஆக்சஸ் பண்ற யூசருக்கு வந்து எதுவுமே தெரியாது. அது ஆட்டோமேட்டிக்கா பேக் எண்ட்ல நடந்துரும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ற அல்காரிதம் லைக் RSA யூஸ் பண்ணலாம். இங்க HS256 யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அல்காரிதம் யூஸ் பண்றோமோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹெடர் டீடைல்ஸ் இதெல்லாம் இந்த ஹெடர் டீடைலை இதை என்கோட் பண்ணி லைக் பேஸ் 64ல என்கோட் பண்ணிட்டு இந்த மாதிரி வரும் ஃபைனல் ரிசல்ட். நெக்ஸ்ட் பேலோடும் JSON ஃபார்மேட்ல தான் இருக்கு. பேலோட்ல மல்டிபிள் கேட்டகரி இருக்கும். இப்போ சப்னா அந்த சப்ஜெக்ட் டினோட் பண்றாங்க, யார் அந்த யூசரோட டீடைல்ஸ். அப்புறம் அவங்க அட்மின் ரோல், இப்போ அட்மினா இல்லையான்ட்டு இல்லை ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ சில இதை வந்து அட்மினால மட்டும் தான் பண்ண முடியும், லாகின் பண்ற யூசரால பண்ண முடியாதுல்ல. ஸோ லாகின் இப்போ அந்த ரிசோர்ஸ் ஆக்சஸ் பண்றவங்க அட்மினா இல்லையான்னு செக் பண்றதுக்கு இந்த ஃபிளாக் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து அன்ஆத்தரைஸ்ட் எதையாவது ஆக்சஸ் பண்ணேன்னா அப்போ நான் அட்மினா இல்லைன்னா எனக்கு அதுக்கு ரெக்வெஸ்ட் அந்த ப்ராசஸ் ஆகாது, எரர்னு ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ அதுக்காக இந்த ஃபிளாக் இருக்கு. ஸோ இந்த ஹெட்டர் பேலோட் ரெண்டுமே அந்த பேஸ் 64ல என்கோட் ஆகி இந்த மாதிரி ஃபைனலாக தெரியும். ஆனால் மேக் ஷுர் இதில் வந்து சென்சிட்டிவ் டீட்டெயில்ஸ் எதுவுமே இருக்காது. இஃப் யூ ஆர் ட்ரைங் டு இன்க்ளூட் சென்சிட்டிவ் டீட்டெயில்ஸ் அப்போ நம்ம என்கிரிப்ட் பண்ணிட்டு தான் இந்த சென்சிட்டிவ் டீட்டெயில்ஸ் போடணும். ஏன்னா இது வந்து என்கோட் தான் பண்ணியிருக்காங்க, என்கிரிப்ட் பண்ணல. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரியும்ல. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் என்கோடட், சென்சிட்டிவ் டீட்டெயில்ஸ் எதுவும் இங்கே போட வேண்டாம். நெக்ஸ்ட் சிக்னேச்சர் எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னா இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ ஹெட்டரை வந்து ஃபர்ஸ்ட் அந்த பேஸ் 64 என்கோடிங் பண்ணியிருக்காங்கல்ல, பேலோடு என்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க. அது கூட ஒரு சீக்ரெட் சால்ட் ஐடென்டிஃபையர், ஒரு யூனிக் ஐடி மாதிரி அது ரேண்டமாக ஜென்ரேட் ஆகும். கூட ஒரு டாட் ஆப்ரேட்டரை வச்சு அப்படி பேர் பண்ணி விட்டா போதும். ஸோ வி கெட் தி எண்ட் ரிசல்ட் இந்த மாதிரி சம்திங். இப்போ நான் வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணால் ஐ வில் கெட் மை JW டோக்கன் விச் லுக்ஸ் சம்வாட் லைக் திஸ். இப்போ நம்ம அந்த ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் யூசர் வந்து ஃப்ரண்ட் எண்ட் ஆப் மூலமாக அவங்களோட லாகின் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து என்டர் ஆகுறாங்க. ஸோ இட் கோஸ் அஸ் அ போஸ்ட் ரெக்வெஸ்ட். ஏன்னா பாஸ்வேர்டு மாதிரி சென்சிட்டிவ் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த API கால் வந்து போஸ்ட் ரெக்வெஸ்ட் தான். ஓகே, இப்போ வந்து ஆத்தென்டிகேஷன் கண்ட்ரோலர்ன்ட்டு சர்வர் சைடில் ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ ஹீ செக்ஸ் வெதர், ஸோ that section checks whether the user has entered the correct username and password. எல்லாம் வேலிடேஷன் முடிஞ்சுதுன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு JWT டோக்கன் ரிட்டர்ன் ஆகும். இந்த மாதிரி 2 டாட் செப்பரேட் பண்ணி 3 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரிங்ஸ் ரிட்டர்ன் ஆகும். ஸோ ஆஃப்டர் தேட் இப்போ நான் ஏதாவது ரெக்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் லாகின் ஆகிட்டேன். இப்போ என்னோட லாகின் செஷன் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி சர்வர் சைடில் செஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்காது. இந்த மாதிரி எல்லாத்தையும் நீட்டாக பேக் பண்ணி சர்வர் வந்து இப்படி கம்ப்ரஸ்டு வெர்ஷன், என்கோடட் வெர்ஷனை வந்து கிளையண்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ கிளையண்ட் நம்ம ப்ரௌசரில் தான் இது ஸ்டோர் ஆகிருக்கும் இந்த டோக்கன். இதை வந்து டீகோட் பண்ணி பார்க்குறப்போ நம்மளோட செஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஸ்டோரேஜ் வந்து சர்வர்லேருந்து கிளையண்ட்டுக்கு இங்கே வந்துட்டு இப்போ ஒவ்வொருத்தர் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. இது சர்வருக்கு வந்து மினிமல் ஓவர் ஹெட். அப்போ மற்ற டாஸ்கில் சர்வரால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும், கம்ப்யூட்டேஷன் அதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ நான் ஏதாவது API கால் பண்ணுறேன், ரிசோர்ஸை வந்து நான் ஆக்சஸ் பண்ணுறேன், ஒரு ஃபைலை நான் டவுன்லோட் பண்ணணும், இல்லைன்னா ஒரு வீடியோ பார்க்கணும் அப்படின்னா எனக்கு அதுக்கு ஆக்சஸ் இருக்குதான்னு செக் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன ரிசோர்ஸ் வேணுமோ அதை டைப் பண்ணால் போதும். இந்த மாதிரி நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம்ல, லிஸ்ட் ஆஃப் ரிப்போர்ட், சேல்ஸ் ரிப்போர்ட், இல்லைன்னா ஒரு யூசரோட ஆர்டர் ஹிஸ்ட்ரி பார்க்கணும் அப்படின்ட்டு நான் என்ன ரெக்வெஸ்ட் பண்ணுறேனோ அந்த ரெக்வெஸ்ட் கூடவே ஹெட்டரில் ஒரு ஆத்தரைசேஷன் திங்கும் இருக்கும். அது பியரர் ஸ்கீமா யூஸ் பண்ணி அது கூட நம்மளோட JWT டோக்கன் சர்வர் நமக்கு கொடுத்தாங்கல்ல, அதுவும் சென்ட் ஆகும் சர்வருக்கு. இப்போ அந்த பியரர் டோக்கனை வந்து ஆத்தென்டிகேஷன் ஃபில்டர் வந்து செக் பண்ணிட்டு இது ஓகேவா இருந்ததுன்னா நமக்கு என்ன ரிசோர்ஸ் கேட்டோமோ அதை நம்மளால பார்க்க முடியும். இட் வில் ரிட்டர்ன் வாட் எவர் ரிசோர்ஸ். JSON ஃபார்மேட்டில் தான் யூஸ்வலாக ரிட்டர்ன் பண்ணோம். அதுக்கப்புறம் பேக்எண்ட் கோடில் நம்ம எப்படி எழுதியிருக்கோமோ ஃப்ரண்ட் எண்டில் எப்படி டிஸ்பிளே பண்ணணும்னு டெவலப்பர் எழுதியிருக்காங்களோ அந்த ஃபார்மேட்டில் வி கேன் see it.
இதுதான் JWT டோக்கன் பேசிக்காக ஆத்தரைசேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்தோம், JWT டோக்கன்னா என்னன்னு பார்த்தோம். யூஸ்வலாக முன்னாடிலாம் நம்ம ஒரு லாகின் பண்ணிட்டு நம்ம ஏதாவது ரிசோர்ஸ் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக ஸ்டேட்லெஸ்ஸாக இருந்தது. இப்போ நம்ம இனிஷியலாக லாகின் பண்ணுறப்போ நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு தான் சர்வர் ஆத்தென்டிகேட் பண்ணுறாங்க நம்மளை. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரிசோர்ஸ் நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணுறப்போ அந்த ஆத்தரைசேஷனுக்கும் யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இது சர்வருக்கு ஓவர் ஹெட்டாக இருக்குது, மல்டிபிள் ஆக்சஸ் டேட்டாபேஸ்க்கு போகுது அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் இது ஸ்டேட்லெஸ்ஸாக இருந்ததுலேருந்து ஸ்டேட்ஃபுல்ங்கிற கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஸ்டேட்ஃபுல் எப்படி இருக்குன்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ண உடனே சர்வர் சைடில் எனக்குன்ட்டு ஒரு செஷன் கிரியேட் ஆயிரும். என்னோட நேம், ஐடி, அப்புறம் இந்த செஷன் எப்போ எக்ஸ்பயர் ஆகுது, அந்த மாதிரி இந்த கிளையண்ட்டை பற்றி நான் நிறைய டீட்டெயில்ஸ் சேவ் பண்ணிட்டு அந்த செஷன் ஐடி மட்டும் ரிட்டனாக கிளையண்ட் சைடுக்கு போகும். ஸோ நெக்ஸ்ட் நான் எந்த ரிசோர்ஸை நான் சர்வரில் ஆக்சஸ் பண்ணாலும் என்னோட கிளையண்ட் செஷன் ஐடி வந்து அங்கே கிளையண்ட் சைட்லேருந்து சர்வர் சைடு போகும். அதை பார்த்து அவங்க செக் பண்ணிவிட்டு நம்ம ஆத்தரைஸ்டான்னு பார்த்து நம்ம கேட்குற ரிசோர்ஸை கொடுப்பாங்க. ஸோ இதுலேயும் என்ன ப்ராப்ளம் வந்ததுன்னா, இது ஒரு சர்வர் இருக்கிறப்போ இந்த இஷ்யூ ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அந்த சர்வர் தான் செஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம வேற ஏதாவது ரிசோர்ஸ் கேட்குறப்பவும் செஷன் ஐடி சென்ட் பண்ணால் அந்த சர்வருக்கு தெரியும், ஓகே நம்ம தான் இவனுக்கு செஷன் கிரியேட் பண்ணி கொடுத்தோம், இது கரெக்டான ஆள் தான், இவன் கேட்குற ரிசோர்ஸை கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கும். ஆனால் நிறைய யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அது ப்ராப்ளமாக இருக்கும்ல. அப்போ மல்டிபிள் சர்வர்ஸ் இருக்கிற டைம், இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு செஷன் ஐடி வேற ஒரு சர்வர்கிட்டருந்து வந்திருக்கோம், நான் செகண்ட் டைம் ரிசோர்ஸ் ஆக்சஸ் பண்ணுறப்போ வேற இன்னொரு சர்வரை ஆக்சஸ் பண்ணுறேன், அதுதான் ஃப்ரீயாக இருக்குன்னு அந்த சர்வருக்கு என் ரெக்வெஸ்ட் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த சர்வருக்கு இந்த செஷன் ஐடி பற்றி எதுவுமே தெரியாது. அப்போ அது எரர் ரிட்டர்ன் ஆயிரும். இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் டிஃபிகல்ட்டியாக இருந்தது. நிறைய சர்வர் இருக்கிறப்போ ஓவர் ஹெட் செஷனை வந்து ஷேர் பண்ணி ஒவ்வொரு சர்வர் கிரியேட் பண்ணுற செஷனையும் எல்லா சர்வருக்கு கொடுத்துட்டு இருந்தாலும் ப்ராப்ளமாக இருந்ததில்ல. ஸோ அதனால தான் JWT டோக்கன் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். இது எப்படின்னா, இப்போ நான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ண உடனே எனக்கு அவங்க ஒரு JWT டோக்கன் கிரியேட் பண்ணிடுவாங்க. செஷன் கிரியேட் பண்ணுறாங்களா அதே மாதிரி சிமிலர் கான்செப்ட் தான் எல்லாமே இருக்கும். ஹெடர், பேலோட், சிக்னேச்சர் எல்லாமே போட்டுட்டு அதை என்கோட் பண்ணி ப்ரௌசருக்கு அனுப்பிடுவாங்க கிளையண்ட் சைடு. அப்போ செஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே சர்வர்லேருந்து ஸ்டோர் பண்ணாமல் கிளையண்ட்லேருந்து ஸ்டோர் ஆகும். இப்போ கிளையண்ட் சைடு வந்து ஏதாவது ரெக்வெஸ்ட் பண்ணும்போது இனிமேல் ரிசோர்ஸ் வேணும்னு ரெக்வெஸ்ட் பண்ணுறப்போ அவங்களோட செஷன் ஐடி அதாவது JWT டோக்கன் ஃபுல்லாக போகும். அப்போ அதை பார்த்து இப்போ எந்த சர்வருக்கு போனாலும் அந்த சர்வர் வந்து அந்த JWT டோக்கன் வச்சு the server can check இந்த யூசருக்கு வந்து இந்த ரிசோர்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் இருக்கா, இஸ் ஹி ஆத்தரைஸ்ட் அப்படின்னு பார்த்துட்டு ஆத்தரைசேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ இதை பற்றி நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஃபியூச்சராக இன்னொரு கான்செப்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பாய்.